ஹாய், திஸ் இஸ் சந்திரசேகர். வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேலி ப்ரைம்லேருந்து டாக்குமெண்ட்ஸ், சேல்ஸ் வவுச்சர்ஸ், லெஜர் வவுச்சர்ஸ், உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இமெயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துருக்கேன். நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டேலிலேருந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல் இன்வாய்ஸ் அவங்களுக்கு அனுப்பணும்னு வைங்க மெயிலில். அதை பிரிண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்டரில் ஸ்கேன் பண்ணி அதை மெயில் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் வேஸ்ட் ஆகும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்டை டேலிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி மெயிலில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது செகண்ட் டைப். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா, டேலிலேருந்து டேரெக்டாக இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரம் மெயில், கஸ்டமர் ஆர் சப்ளையரோட டூ மெயில் போட்டு கண்டென்ட் டைப் பண்ணி மெயில் சென்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக டேலிலேருந்து சென்ட் ஆகிடும். ஸோ இது ரொம்பவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வே. உங்களோட டைமை ரொம்பவுமே சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி மூணுமே அதை பார்த்துடலாம். டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்வாய்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சேல் இன்வாய்ஸ் நிறைய வச்சுருக்கேன். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக், சேல்ஸ் ரெஜிஸ்டர் போனீங்க அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ சேல்ஸ் ரெஜிஸ்டர் இருக்குது, அதில் என்டர் பண்ணோம்னா லிஸ்ட் ஆஃப் வவுச்சர் வருது. ஸோ நான் இந்த வவுச்சர் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த வவுச்சர் ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல்-P கொடுத்தீங்க அப்படின்னா, ஷார்ட்கட் கண்ட்ரோல்-P கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்கும் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட்டை என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். உங்களுக்கு இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரைட் சைடு இருக்குது இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காப்பீஸ் வேணும், நம்பர் ஆஃப் காப்பீஸ், 3 வேணும்னா 3, 1 வேணும்னா 1, அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 1 மட்டும் வேணும் அப்படின்னா 1ன்னு கொடுத்துட்டு இல்லை ஒரிஜினல், டூப்ளிகேட் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்டர் என்ன பிரிண்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்டர் F6 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் என்னென்ன பிரிண்டர் கான்ஃபிகர் ஆகிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே லிஸ்ட் ஆகும் பிரிண்டரு. இதில் உங்களுக்கு என்ன பிரிண்டர் வேணுமோ அந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரிவ்யூ ஒன்று காட்டிடுறேன். ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த பிரிண்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். ஓகேங்களா? சேல்ஸ் இன்வாய்ஸ் நீங்கள் இந்த மாதிரி தான் பிரிண்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது லெஜர் ஸ்டேட்மெண்ட் வேணும், பர்டிகுலர் ஒரு லெஜரோட ஸ்டேட்மெண்ட் வேணும்னா அந்த லெஜர் போயிட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதே தான் கண்ட்ரோல்-P ஷார்ட்கட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கான்ஃபிகர் இருக்கு இல்லைங்களா, கான்ஃபிகர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஷோ மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரிப்போர்ட் டைப்பு லெஜர் வேணும், லெஜர் அக்கௌண்ட்ஸ் வேணுமா இல்லை கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேணுமா, காலம்னர் ரெஜிஸ்டர் வேணுமா அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நரேஷன் வேணா நரேஷனு. டேலியில் இதெல்லாம் எஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா எஸ்ஆர்னோ ஆகும். டீட்டெயிலாக வேணும்னா என்டர் பண்ணிங்கன்னா டீட்டெயில் வந்துடும். பில் வைஸ் டீட்டெயில் வேணா, இன்வென்ட்ரி டீட்டெயிலு, மோட் ஆஃப் பேமெண்ட்ஸு, குரூப் நேமு. ஸோ இதில் டெபிட் வவுச்சர், கிரெடிட் வவுச்சர் டைப் என்ட்ரி எந்த மாதிரி வேணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே நேம் ஆஃப் லெஜரு, பேஜ் நம்பரு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே இது வேணுமான்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இது வேணாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டிங் எனி டைப் ஆஃப் வவுச்சர் இந்த மாதிரி தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பிரிண்டிங்லேயே மல்டி அக்கௌண்ட் பிரிண்டிங்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரைட் டாப்பில் பிரிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே போனீங்கன்னா அதர்ஸ்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு பல்காக ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வவுச்சர் சில கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ரன் பண்ணுவாங்க. எல்லா வவுச்சரும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக பிரிண்ட் எடுப்பாங்க. சேல்ஸ் இன்வாய்ஸ் வேணும், மந்த்லியும் ஒரு டைம் மட்டும் நான் பிரிண்ட் எடுப்பேன் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்-P பிரிண்டில் அதர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வவுச்சர் மல்டி வவுச்சர் இருக்கு இல்லைங்களா, மல்டி வவுச்சரில் போயிட்டு உங்களுக்கு இந்த இதில் கான்ஃபிகர் இருக்குது. கான்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா வவுச்சர் டைப்புன்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன வவுச்சர் வேணுமோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்பேஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் காட்டும். லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன வவுச்சர் வேணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பீரியட் கொடுத்துக்கலாம். பீரியட் உங்களுக்கு எந்த பீரியட்லேருந்து வேணும் அப்படின்றது கொடுத்துட்டு ஈவபிள் இன்ஃபர்மேஷனும் வேணுமான்னு கேட்குது. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் அப்புறம் எவ்வளோ காப்பீஸ் வேணும்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு ஒரு காப்பி மட்டும் போதும் அப்படின்னா ஒரு காப்பி மட்டும் கொடுத்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? பல்காக. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ். ஸோ ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் இன்வாய்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ எல்லாமே நான் ஒரு காப்பி கொடுத்துருக்கேன். இதெல்லாமே பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வாய்ஸஸ் எல்லாமே அந்த ஏப்ரல் டு ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம எவ்வளோ இன்வாய்ஸ் போட்டிருக்கோமோ அது எல்லாமே அட் அ டைம் சிங்கிள் டைமில் பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் எவ்வளோ இன்வாய்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்கு, சேல்ஸ் ரெஜிஸ்டர்.
ஸோ போனோம் அப்படின்னா உங்களுக்கு இது டிஎஸ்எஸ்லையும் பார்த்துக்கலாம், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ சேல்ஸ் போனோம் அப்படின்னா மொத்தமாக ஏப்ரல் டு ஆகஸ்ட் 15 இன்வாய்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த 15ஐயும் நம்ம ஈஸியாக ஒரு சிங்கிள் கிளிக்கில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அகெயின் வந்து அந்த பிரிண்ட் போனோம் அப்படின்னா அதர்ஸில் ஸோ உங்களுக்கு வந்து லெஜர் ரிப்போர்ட்ஸ் எதாவது எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், ஆல் லெஜர் அக்கௌண்ட்ஸ் எடுக்கணும்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு கான்ஃபிகர் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், நரேஷன் வேணும், டீட்டெயில்டாக வேணா டீட்டெயிலு, பில் வைஸ் டீட்டெயிலு, இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸு, மோட் ஆஃப் பேமெண்ட்டு, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இண்டெக்ஸ் வேணும்னா இண்டெக்ஸ். ஸோ இது வந்து லெஜர் அக்கௌண்ட், டேலியில் இருக்க கம்ப்ளீட் லெஜர்ஸையுமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜில் வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ இது எல்லாமே எனேபிள் பண்ணிக்கலாம். இது கொடுத்து நம்ம ப்ரிவியூ கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் லெஜர். ஸோ இது வந்து சிங்கிள் ஈச் லெஜருக்கும் தனித்தனி பேஜில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை 1 by 1 வேணும்னாலும் 1 by 1 நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஷோ மோர். ஓகே, ஸ்டார்ட் ஈச் அக்கௌண்ட் ஆன் ஃப்ரெஷ் பேஜ். இந்த ஆப்ஷன் நோ பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், ஸோ அந்த எல்லா அக்கௌண்ட்டுமே உங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக வந்துடும். ஸோ இப்போ லெஜர்ஸ் கம்மியாக தான் இருக்குது, அந்த லெஜர்ஸ் பாருங்கள் 4 பேஜஸில் வந்துடுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்ட்டுங்கிற லெஜர், சேல்ஸுங்கிற லெஜர், சரன் மொபைல்ஸ், ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் லெஜரோட ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சில கம்பெனிஸில் வந்து லெஜர் ரிப்போர்ட் வந்து இயர் எண்டில், குவார்ட்டர்லி ஒன்ஸு, ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் லெஜர் ரிப்போர்ட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதில் இண்டெக்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்த பேஜில் இருக்குது, எந்த லெஜர் எந்த பேஜில் இருக்குது அப்படின்ற இண்டெக்ஸை வச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மல்டி அக்கௌண்ட். ஸோ மல்டி அக்கௌண்ட்டில் நீங்கள் எல்லாமே எடுக்கலாம். இந்த பிரிண்டில் அதர்ஸில் ஸோ உங்களுக்கு டே புக் வேணா டே புக்கு, சேல்ஸ் வவுச்சரு, குரூப் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, எனி ரிப்போர்ட் வேணும்னாலுமே நீங்கள் இங்கே போய் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பிரிண்டிங். ஸோ பிரிண்டிங் வந்து நம்ம இந்த மாதிரி தான் டேலியில் நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சேல்ஸ் வவுச்சர் இருக்குது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எது வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஆல்ட் இன் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்போர்ட், அதை கிளிக் பண்ணிட்டு கரண்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே ரைட் சைடு கேட்கும் உங்களுக்கு வந்து இதுக்கும் காப்பீஸ் வேணும்னா எவ்வளோ காப்பி வேணுமோ அந்த காப்பி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸலாக வேணா எக்ஸலு, HTML வேணா HTML, ஜேபக் ஃபைலாக வேணா ஜேபக் ஃபைலு, PDF வேணா PDF, XML வேணா XML. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் வேணுமோ அது கொடுத்து சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சென்ட் ஆகிடும். ஸோ அந்த லொக்கேஷன் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எங்கே நமக்கு சென்ட் ஆகணுமோ அந்த லொக்கேஷன் இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் லொக்கேஷன் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்போர்ட்டில் கான்ஃபிகரேஷன் இதில் போனீங்கன்னா ஷோ மோர். ஸோ இந்த இடத்துல லொக்கேஷன் ஆஃப் இம்போர்ட்னு கேட்குது இல்லைங்களா, இது என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஃபைல்ஸ் இம்போர்ட் ஆகணுமோ அது இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் டியில் எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஃபோல்டரில் வேணும் அப்படின்னா அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் ஒரு சப் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு அந்த லொக்கேஷனை மட்டும் இங்கே மேப் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? கொடுத்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃபைல் ஒன்று எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை PDF. ஸோ அந்த PDF பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. இதை நீங்கள் சேவ் பண்ணி மெயில் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஈஸியாக வந்து இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் டாக்குமெண்ட், லெஜர் ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ இப்போ வந்து சேல்ஸ் லிஸ்ட் வேணும்னா அதே மாதிரி ஆல்டி கொடுத்துட்டு கரண்ட். ஸோ எனக்கு இதில் கான்ஃபிகர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் வேணும், நரேஷன் வேணும், டீட்டெயில்டாக வேணும், பில் வைஸ் டீட்டெயிலு, உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாமே எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு ஃபைல் ஃபார்மேட்டில் இப்போ எக்ஸலாக வேணும்னா எக்ஸல் நம்ம கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக சென்ட் ஆகும், எக்ஸலாக வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த எக்ஸல் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இப்போ எக்ஸ்போர்ட்டிங் டு எக்ஸலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸலுக்கும் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் வவுச்சர் டாக்குமெண்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் எக்ஸலுக்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலிங். ஸோ இமெயிலிங் வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ இமெயிலிங் வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு
உங்களுக்கு ரைட்டு டாப்பில் பாருங்கள் இமெயில்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த இமெயில் போனீங்க அப்படின்னா கான்ஃபிக் ரிக்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஷோ மோர் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மெயில் சென்ட் பண்ணும்போது சிசி வேணும்னா சிசி எஸ் பண்ணிக்கோங்க. இது டிஃபால்ட்டாக நோல் இருந்துச்சு அப்படின்னா என்டர் பண்ணிங்கன்னா எஸ் ஆகிடும். அதே மாதிரி பிசிசி வேணும்னா பிசிசி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரீ டிஃபைன் ப்ரொஃபைல். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மெயில் ஐடியிலேருந்து மெயில் சென்ட் பண்ணணுமோ, மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மல்டிபிள் மெயிலேருந்து நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மல்டிபிள் மெயில் நீங்கள் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது எகெயின் டெலீட் பண்ணிட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். ஸோ ஆல்ட் எம் கான்ஃபிகர் ஷோ மோர் ப்ரீ டிஃபைன் இமெயில் ப்ரொஃபைல். ஸோ அதில் க்ரியேட்டில் போயிட்டு மெயில் ஐடி இங்கே கொடுத்துடணும். ஸோ மெயில் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மெயிலை நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ அந்த மெயிலை நம்ம இங்கே கொடுத்துருவோம். மெயில் ஐடி, மெயில் ஐடி, அதுக்கப்புறம் அடிஷனல் ஆப்ஷன் எஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோடது இங்கே கேட்கும் காமன் இமெயில் சர்வர்ஸ். ஸோ ஜிமெயிலா, ஹாட்மெயிலா, அவுட்லுக்கா, உங்களோடது என்ன சர்வரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோடது ஜிமெயில், நான் இங்கே ஜிமெயில் கொடுத்துட்றேன். அதோட சர்வர் அட்ரஸ் வந்துடும். அதுவே யூஸ் எஸ்எஸ்எல் எஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்ஷனும் எஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி மல்டிபிள் ப்ரொஃபைல் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் மெயில் ஐடிஸ் இருக்குது வேணாலும் நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ அடிஷனல் டீடைல்ஸ் ஃபார் ரெசிபியன்ட் இமெயில் ஐடி, இந்த ஆப்ஷன் வேணால் எஸ் பண்ணிக்கோங்க. செட் நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஃபார் இமெயில் வவுச்சர். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சேல்ஸ் இன்வாய்ஸ்னால் எவ்வளோ காப்பி மெயில் போகணும், டெலிவரி நோட்னா எவ்வளோ மெயில் போகணும், அந்த மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் இன்வாய்ஸ் எனக்கு ஒன்று மட்டும் போதும் அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஹெட்டர் இன்ஃபர்மேஷன், இது வந்து கம்பெனி டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து எதெல்லாம் வந்து நமக்கு அட்ரஸ் போகணும், ஃபோன் நம்பர் போகணும், இதெல்லாம் வேணும் இதுக்கு எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீ டிஃபைன் மெசேஜ். ப்ரீ டிஃபைன் மெசேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா டேலி பிரைமில் புதுசாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் வவுச்சர் அனுப்புறீங்க, சேல்ஸ் வவுச்சர் வந்து அனுப்பும்போது டிஃபால்ட்டாக கண்டென்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக கண்டென்ட் சேவ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு புது கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரீ டிஃபைன் மெசேஜில் க்ரியேட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு லெஜர் வவுச்சர் நான் சென்ட் பண்ணணும், அதுக்கு வந்து கண்டென்ட் இந்த மாதிரி தான், ரிகார்டிங் லெஜர் வவுச்சர் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் மெசேஜில் டியர் சார் மேடம். ஸோ அடுத்த லைன் வர்றதுக்கு என்டர் கொடுத்தீங்கன்னா வராது, கண்ட்ரோல் என்டர் கொடுக்கணும். கொடுத்து அகெயின் ஒரு கண்ட்ரோல் என்டர், ஃபைண்ட் த லெஜர் வவுச்சர் statement for your reference. Again I will control enter, end button, control enter, regards. control enter, viyash நம்மளோட details. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன மெயில் சென்ட் ஆகணுமோ அந்த கண்டென்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதுக்கு மல்டிபிள் கண்டென்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு 3 நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சேல்ஸுக்கு ஒன்று, சேல்ஸ் இன்வாய்ஸ் அனுப்பும்போது எனக்கு இந்த கண்டென்ட் வரணும், லெஜர் வவுச்சர் அனுப்பும்போது இது, பேமெண்ட் அட்வைஸ் அனுப்பும்போது இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இமெயில் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜிமெயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிமெயில் லாகின் பண்ணிவிட்டு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு இந்த ஐக்கான்ஸ் நம்மளோட 9 டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுன்னு வரும். ஓகேங்களா. மெயில் இன்கேஸ் நீங்கள் சென்ட் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதில் வந்து செக்யூரிட்டி போய்க்கோங்க. செக்யூரிட்டி போயிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அலோ லெஸ் செக்யூர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த லெஸ் செக்யூர் ஆப் அப்படின்றது டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் இருக்கும். மெயில் சென்ட் பண்ணி பாருங்கள், சென்ட் ஆகலை அப்படின்னா இந்த லெஸ் செக்யூர் ஆப் அப்படிங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ ஆன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் டேலியிலேருந்து எப்படி மெயில் சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து மெயில் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா லெஜரில் வந்து மெயில் கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ நான் வந்து லெஜரில் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டரில், லெஜரில், இப்போ சந்துரு மொபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் கான்டாக்ட் டீட்டெயில் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இமெயில் ஐடி, கான்டாக்ட் டீட்டெயிலாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ என்ன இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் இங்கே போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ சேம் டைம் கான்டாக்ட் டீட்டெயிலில் அவங்களுக்கு வந்து சிசி இருக்குது அப்படின்னா சிசி இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா.
ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் அனுப்பணும். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் லெஜரில் போய்ட்டு சந்துரு மொபைல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அவங்களோட சேல் இன்வாய்ஸ் வருது. ஸோ இந்த இன்வாய்ஸ் நான் மெயில் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணுறது எனக்கு ரொம்ப டைம் ஆகும். இமெயில் கொடுத்தேன்னா ஒரு 1 minute ஒர்க்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஆல் டிஎம்மு கரண்ட்டு இங்கே கேட்கும் ஃப்ரம் மல்டிபிள் ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு. 2 பார்த்தீங்கன்னா அந்த லெஜரில் கொடுத்தங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. மல்டிபிள் அட்ரஸ்னால் மல்டிபிள் அட்ரஸ் போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். மல்டிபிள் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? அதே நியூ அட்ரஸ்னால் மேனுவலாக இங்கே போய்ட்டு நியூ அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 2 அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன். சிசி வேணா சிசி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிசிசி இருக்குன்னா பிசிசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வரும். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் எது சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுறேன். அதனால் இன்வாய்ஸ் ஃபார் சேல்ஸ் கொடுத்துட்டேன்னா ஸோ அந்த நான் டெம்ப்ளேட் என்ன செட் பண்ணி வச்சிருக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் டைப் பண்ண வேண்டியதில்லை. அதுலேயே உங்களோட டைம் சேவ் ஆகும். ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் ஃபைல் ஃபார்மேட்டுன்னு கேட்குது. ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் மட்டும் போய்ட்டு எனக்கு பிடிஎஃபாக வேணும்னா பிடிஎஃப். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபைல் ஃபார்மேட் என்னவா இருக்குது. பிடிஎஃபாக இருக்குது. பிடிஎஃபாகவே போட்டோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம் அப்படியே இமெயில் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் எக்ஸல் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா மட்டும் ஃபைல் ஃபார்மேட் போய்க்கலாம். போய்ட்டு இமெயில் அப்படிங்கிறது கொடுத்து பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு நீங்கள் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு நீங்கள் டேலி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எகெயின் எப்போ ரீஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் பாஸ்வேர்டு கொடுத்தா போதும். சரிங்களா? இந்த இதில் பாஸ்வேர்டு வந்து நான் இப்போ என்னோடது கொடுத்துறேன். இந்த மெயிலோடது கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா இப்போ மெயில் சென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சென்ட் ஆனதும் நான் உங்களுக்கு வந்து சென்ட் ஐட்டம்ஸில் காட்டிடுறேன். அந்த 2 மெயில் ஐடி வந்து என்னோடதில் இன்னொருத்தருது. ஸோ இமெயில் சென்ட் ஆகலை. ஸோ இப்போ இமெயில் நம்மளுக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஸோ சென்ட் ஆனதை நான் உங்களுக்கு இன்பாக்ஸ் சென்ட் ஐட்டம்ஸில் காட்டிடுறேன். சென்ட் போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ இங்கே தெரியுதுங்களா? ஸோ இப்போ மணி 6:07 PM ஆயிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகிருக்கு. நம்ம கொடுத்த கண்டென்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி மெயில் போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெஜர் வவுச்சர் ஸ்டேட்மெண்ட்ஸு ஸோ எனி டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டேலி ப்ரைம்லேருந்து ஈஸியாக உங்களோட கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ்க்கு ஈஸியாக மெயில் பண்ணி கன்வே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இமெயில் வந்து டேலிலேருந்து நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே வீடியோவில் எப்படி டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, சேல் இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது, இமெயில் எப்படி இமெயில் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, மெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது கொரீஸ் ப்ராப்ளம் டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.